மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். இத்தனை நாளா சோகமா இருக்கவங்க எல்லாம் பிடிச்சி ஜெய் ஸ்ரீராம் சொல்லு அப்படின்னு சொல்லி வற்புறுத்திட்டு இருந்த சங்கிகள் இப்போ சோறு சாப்பிடணும்னா கூட நீ ஜெய் ஸ்ரீராம் சொல்லணும், ஜெய் ஸ்ரீராம் சொன்னாதான் உனக்கு சோறு அப்படின்னு சொல்லி அடுத்த கட்ட பைத்தியகாரத்தனத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ மும்பையில இருந்து வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு வீடியோ இன்னைக்கு இந்திய அளவில் மிகப்பெரிய ஒரு வைரலா மாறி இருக்குது. மும்பையில் இருக்கக்கூடிய டாடா ஹாஸ்பிட்டல், அங்கே மும்பையில் இருக்கக்கூடிய ஜெர்பை வாடியா ரோட்ல இருக்கக்கூடிய டாடா ஹாஸ்பிட்டல் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டலில் தங்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு நிறைய பேர் தொண்டு நிறுவனங்கள் சார்பில் போய் உணவு கொடுக்கறது வழக்கம். அங்கே போய் சாப்பாடை கொண்டு போய் சட்டியோட கொண்டு போய் வச்சிருவாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய பேஷண்ட் அல்லது அவங்களுடைய அட்டெண்டர் அவங்க வரிசையில் அவங்கள்ட்ட சாப்பாடு வாங்கிடுவாங்க. இது தொடர்ந்து நடக்கும். பல பேர் அது மாதிரி உதவி செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு தனியார் தொண்டு நிறுவனம் எல்லாருமே ஒரு காவி ட்ரெஸ்ஸோட இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒரு வயசான ஒரு தாத்தா மாதிரி ஒருத்தர் இருக்கிறாப்புல. அவங்க கொண்டு போய் அங்கே சாப்பாடு சட்டியெல்லாம் கொண்டு போய் வச்சோன்னே ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய அட்டெண்டர் எல்லாம் வரிசையில் நின்று வாங்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி வாங்கிட்டு இருக்கும்போது அதில் ஒரு பெண் ஒருத்தவங்க அவங்க தலையில் அவங்க ஷாலை ஹிஜாப் மாதிரி அவங்க ஷால் போட்டுருக்குறாங்க. அந்த அம்மா வரிசையில் நிற்கும் போது இந்த சாப்பாடு பரிமாறுற இடத்துல ஒரு கல்ட்டு பீஸு ஒரு வயசான ஒரு ஆள் அந்த ஆள் ஆரம்பத்துல இருந்தே அந்த ஆள் சாப்பாடு போடக்கூடிய விதமே, அதாவது ஒருத்தவங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்குறோன்னா நம்ம ஒன்றும் பிச்சை போடல, அவங்களுக்கு நம்ம செய்யற ஒரு உதவி, ஒரு மனுஷனுக்கு சக மனுஷன் செய்யக்கூடிய உதவி. ஆனா இந்த ஆள் சாப்பாடு போடும்போது எப்படி போடுறாருன்னா இப்படி அள்ளி ஏதோ வேண்டாம் இருப்பா அது பிச்சை தூக்கி போடுற மாதிரி அவ்வளோ கேவலமா, சில நேரங்களே வெறும் பீச்சாங்கையில தான் அள்ளி போடுறாரு. பீச்சாங்கையில அள்ளி அப்படி கேவலமா தான் தூக்கி போட்டுட்டு இருக்காரு. இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆள்னா அந்த லைன்ல ஒரு பெண் ஒருத்தவங்க நிக்கிறாங்க. அவங்க இஸ்லாமியர் மாதிரி இருக்கிறாங்க. அவங்க போட்டிருக்கக்கூடிய ஷால் அவங்க ஹிஜாபை பார்க்கும்போது இஸ்லாமியர் மாதிரி இருக்காங்கன்னு சொல்லி அந்த அம்மாட்ட போய் உன் பேர் என்னன்னு போய் கேட்கிறாரு. போய் கேட்டனா அந்த அம்மா அவங்களுடைய இஸ்லாமிய பேர் சொல்றாங்க. ஒரு முஸ்லீம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா இஸ்லாமிய பேர் சொல்றாங்க. இப்படி எல்லாம் சொன்னோன்னே முஸ்லீம்லாம் இங்கே நிற்க கூடாது, வெளில வா, லைன்ல இருந்து வெளில வா அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை லைன்ல இருந்து வெளியில திறத்துறாரு. அதுக்கடுத்து அந்த அம்மா ஏன் லைன்ல இருந்தா ஏன் தர மாட்டீங்க, முஸ்லீமா இருந்தா தர மாட்டீங்களா அப்படின்னு சொல்ல. ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கவங்கள சாமானிய மக்கள், சாமானியர்கள் ஏதாவது இந்த சாப்பாடு வாங்கி நான் சாப்பிட்டுக்கலாமே, ஹாஸ்பிட்டல் இருக்கிறமே, ஹோட்டலில் போய் என்னால் வாங்க முடியாது சொல்லி இப்படி சாமானிய மக்கள் தான் இருக்கிறாங்க. அந்த லைன்ல நிற்கக்கூடிய எல்லாருமே பார்த்தோம்னா கழுத்துல ஒரு ஐடி கார்டு போட்டிருப்பாங்க. நல்லா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புரியும். அவங்க அட்டெண்டருக்கான ஐடி கார்டு அது. அப்போ ஏன் தர மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ஒரு வாக்குவாதம் பண்றாங்க. ஜெய் ஸ்ரீராம் சொன்னா உனக்கு தரேன், ராமரை யார் ஏத்துக்கலையோ அவங்களுக்கு சாப்பாடு கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த ஆளு திமிரா பேசுறாரு. அப்புறம் இந்த அம்மா தொடர்ந்து கேட்கறாங்க, ஏன் உங்க அப்பா வீட்டு காசுலையா நீ கொடுக்குற, ஒரு ட்ரஸ்ட் மூலியமா வச்சு நடத்த ஒரு என்ஜிஓ அமைப்பு, நீங்க ஒரு ட்ரஸ்ட் வச்சு நடத்துற, உன்னோட தனிப்பட்ட உங்க அப்பா வீட்டு காசுலையா நடத்துறேன்னு சொல்லி ஒரு இடத்துல இந்த அம்மா கோவமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேல பேசினா நான் அடிச்சு உதச்சிருவேன் அப்படின்னு சொல்லி லைன்ல இருந்து வெளில வா, யாரு இங்க ஜெய் ஸ்ரீராம் சொல்லியோ அவங்களால லைன்ல நிக்க கூடாது, இது அந்த இந்தியிலேயே சொல்றாரு. அதுக்கப்புறமா இப்படி நடந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சாமானியன், ஒரு பொதுமக்கள் அந்த இடத்துல நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்த ஒரு நபர் டக்குன்னு தன்னோட வீடியோவை ஆரம்பிச்சிட்டாரு. மொபைல் எடுத்து ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த இடத்துல நடக்கிறத போய் அந்த ஆள்கிட்டே போய் இந்த கல்ட்டு பேசிட்டே போய் கேட்கறாரு, சச்சா போல சச்சா கே போலே ஆப்கோ அப்படின்னு சொல்லி அவர்கிட்டே போய் அந்த வீடியோ போய் கேட்டுட்டு, அப்ப ஜெய் ஸ்ரீராம் சொல்லனா நீங்க தர மாட்டீங்களா, ஒரு சாப்பாடு கொடுக்குறது ஜெய் ஸ்ரீராம் கேட்பீங்களா, முசல்மான் வந்தா நீங்க தர மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ இல்ல இந்த எல்லா விஷயத்தையுமே அவர் பதிவு செய்யறாரு. ஆனா ஒருத்தன் வீடியோ எடுக்கிறானே, இது நம்ம சொல்றது வெளியில போதே எந்த கவலையுமே இல்லாம தன்னோட சங்கீத்தனம் எவ்வளவு ஆழமானது அப்படிங்கறது அந்த ஆள் இந்த கல்ட்டு பீஸ் தொடர்ந்து அந்த இடத்துல நிரூபிச்சுக்கிட்டே இருக்குது. ஜெய் ஸ்ரீராம் சொல்லாதவன் இங்க லைன்ல நிக்காத, போ இதுக்கு மேல என்ன அடி உழுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொல்றது எல்லாமே இந்த வீடியோல பதிவாயிட்டு இருக்குது. அந்த வீடியோ எடுக்கக்கூடிய நபர் அவரையுமே ஒரு கட்டத்துல வீடியோ பந்த்கார் அப்படிங்கிறாரு, வீடியோ ஆஃப் பண்ணுங்கிறாரு. நான் அதெல்லாம் ஆஃப் பண்ண முடியாது, நான் ஒரு மீடியா பர்சன், நான் அதை எடுக்க தான் செய்வேன்னு சொல்லி இந்த நபருமே ரொம்ப துணிச்சலா அவரோட துணிச்சலா எடுத்த ஒரு விஷயம் தான் இன்னைக்கு இது இந்திய அளவுல மக்களோட பார்வைக்கு போய் சேர்ந்துருக்குது. அதை மட்டும் எடுக்கல அவரு, அந்த வீடியோ எடுத்த நபர் அதை மட்டும் எடுக்காம அங்க சாப்பாடு வாங்கிட்டு வரக்கூடிய சாமானிய மக்கள் இருக்கிறாங்களே அவங்கள்ட்ட போய் வீடியோ எடுக்கிறாரு. என்னங்க அங்க ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துச்சு, என்ன பிரச்சனை, ஏன் சண்டை போடுறாங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த சாப்பாடு வாங்கிட்டு வரக்கூடிய சாமானிய மக்களுமே சொல்றாங்க, அவர் சாப்பாடு போடாம ஜெய் ஸ்ரீராம் சொன்னாதான் சாப்பாடு போடவேன்றாரு, ஒரு சோறு போடுறதுலயுமா மதத்தை பார்ப்பீங்க, ஒரு சோறு போடுறதுலயுமா நீங்க ஜெய் ஸ்ரீராம் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி அங்க சாப்பாடு வாங்கிட்டு வரக்கூடிய அந்த சாமானிய மக்கள், அந்த ஏழை மக்களுமே அவங்களை கண்டிக்கக்கூடிய அளவுக்கு, இந்த சங்கிகளுடைய கேவல புத்தியை பார்த்து காரி துப்பக்கூடிய அளவுக்கு மும்பையில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை நடந்துச்சு. இந்த வீடியோ இன்னைக்கு இந்திய அளவில் பெரிய அளவில் கடந்த ஒரு நாளா நேற்று நைட்ல இருந்து பெரிய அளவில் இந்த வீடியோ பெரிய அளவில் வைரலா போயிட்டு இருக்குது. அந்த வீடியோ பார்த்து பல பேர் அவங்களுடைய கருத்துக்களை சொல்றாங்க. குறிப்பா அதை பார்த்தோம்னா வித்யான்னு சொல்லக்கூடிய ஒருத்தவங்களுடைய ஒரு கருத்தை பார்க்க முடிஞ்சு. இந்த மாதிரி ஒருத்தர் கோஷம் போட்டா, நீ சொல்லக்கூடிய கோஷம் ஜெய் ஸ்ரீராமோ ஏதோ ஒரு கோஷம், நீ சொல்லக்கூடிய கோஷம் போட்டாதான் நீ உணவு கொடுப்ப அப்படின்னா அப்ப நீ ஒரு தன்னார்வ தொண்டு நடத்தல, நீ ஒரு என்ஜிஓ அமைப்பு நடத்தல, நீ வெறுப்பு அமைப்பு நடத்திட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி வித்யான்னு சொல்லக்கூடிய ஒருத்தவங்க அவங்களோட கருத்தை சொல்றாங்க. அதுக்கடுத்து பிரேமானந்த் சொல்லக்கூடிய ஒருத்தர் சொல்றாரு,
இந்த என்ஜிஓ அமைப்பு இது பாஜக அல்லது RSS ஆல நிதி கொடுத்து நடத்தக்கூடிய ஒரு அமைப்பா? ஏன்னா பாஜக RSS தொடர்ந்து நாடு முழுக்க ஒரு பேன் இந்தியா லெவல்ல வந்து அவங்க இது மாதிரியான பல அமைப்புகளை வச்சு வெறுப்புகளை பொது இடங்கள்ல போய் வெறுப்புகளை கக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த என்ஜிஓ அமைப்புங்கிறது இது பாஜக RSS ஆல நிதி மூலியமா நடத்தக்கூடிய ஒரு அமைப்பா அப்படின்ற சந்தேகம் எனக்கு வருதுன்னு சொல்லி பிரேமானந்த்னு சொல்லி ஒருத்தர் அவருடைய கருத்துக்களை சொல்றாரு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா டென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தருக்கு ஒரு பேர்ல இருக்கக்கூடிய ஒரு ஐடி அவரோட தன்னோட கருத்து என்ன சொல்றாருன்னா, இப்படியாப்பா உன் மதம் சொல்லுது எல்லாமே நான் இந்த இடத்துல மக்களோட கருத்து சொல்றது எல்லாமே இந்து மதம் சார்ந்த நம்ம நண்பர்களுடைய கருத்தை மட்டும் தான் இங்க எடுத்து சொல்றேன். அவர் என்ன சொல்றாருன்னா, ஏன்டா இப்படியாடா நம்ம இந்து மதம் சொல்லுது, ராமர் இப்படியா போய் வெறுப்ப காட்ட சொல்றாரு, நீ எங்களோட கோஷம் கூட சொன்னாதான் எங்களோட வழிபாடை நீ செஞ்சாதான் உனக்கு நான் சாப்பாடு போடுவேன்னு சொல்லி இப்படியா ராமர் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாருமே கேள்வி கேட்கக்கூடிய ஒரு இடத்துக்கு இது மிகப்பெரிய ஒரு அவமானம் அப்படின்னு சொல்லி மக்கள் அவங்களுடைய கருத்தை சொல்றாங்க. அதுக்கடுத்து ஷிபானின்னு சொல்லக்கூடியவங்க ஒருத்தவங்க அவங்களுடைய கருத்தை சொல்றாங்க. இது மாதிரி அவங்களுக்கு தேவை உள்ளவங்களுக்கு மட்டும்தான் ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் போய் உணவு கொடுக்கும், எனக்கு தேவையான ஆளு என்னோட கோஷத்தை நீ சொல்லுவ அப்படின்னா தான் நீ அந்த உணவு கொடுப்ப அப்படின்னா இதை விட வெக்கக்கேடு எதுவுமே கிடையாது. உலகத்துல எந்த ஒரு சமூகமும் இந்த மாதிரியான வெறுப்புகளை செய்யாது. எந்த ஒரு சமூகமும் நான் சொல்றது சொன்னாதான் உனக்கு சாப்பாடு கொடுப்பேன்னு சொல்லி உலகத்துல எந்த ஒரு சமூகமும் செய்யாது. ஆனா அப்படி யாருமே செய்யாத ஒரு கேவலமான வேலைகளை நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க சொல்லி இன்னைக்கு இந்து மக்களே அதை காரி துப்பக்கூடிய அளவுக்கு தான் இந்த சங்கிகளுடைய கேவலமான செயல் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா நம்ம நாடு முழுக்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். எங்கேயாவது ஒரு இடத்துல இது மாதிரியான கேவலமான வேலையை பார்த்துருப்போம். எல்லா மதங்கள் எல்லா மக்களுமே இங்க உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. இந்துக்கள் உதவி செய்றாங்க, கிறிஸ்தவர்கள் அவங்களால முடிஞ்ச உதவி செய்றாங்க, இஸ்லாமியர்கள் உதவி செய்றாங்க, சீக்கியர்கள் பண்றாங்க. யாருமே என்னோட மதத்தை நீ ஏத்துக்கிட்டாதான் என்னோட கோஷங்கள் ஏத்துக்கிட்டாதான் உனக்கு நான் அந்த உதவி செய்வேன்னு சொல்லி இங்க யாருமே சொல்றது கிடையாது. ஆனா அந்த சங்கிகள் மட்டும் அந்த கேவல புத்தி நம்மளும் இன்னைக்கு பார்த்தோம். ஒவ்வொரு முறை இங்க மழை வரும்போதும் வெள்ளம் வரும்போதும் ஒவ்வொரு மக்கள் அவங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு பள்ளிவாசலை திறந்து வச்சு பள்ளிவாசல மைக்கில் அனௌன்ஸ் பண்றாங்க, மக்களே உங்களுக்கு யாருக்காவது வீட்டுல தண்ணி வந்துருச்சு, தங்குறதுக்கு இடம் இல்ல, குழந்தைங்களை வச்சு கஷ்டப்படுறீங்கன்னா நேரா பள்ளிவாசலுக்கு வாங்க, உங்களுக்காக பள்ளிவாசல் திறந்திருக்குது, ஜாதி மதம்லாம் நீங்க பார்க்க தேவையில்ல, நீங்க சபரிமலைக்கு மாலை போட்டுருந்தாலும் பரவாயில்ல, தாராளமா வாங்க, உங்களுக்காக நாங்க தனியா சைவ உணவு கூட செஞ்சு வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு மனிதநேயத்தோட எல்லாம் நடக்கக்கூடிய உலகத்துல தான் இப்பேற்பட்ட கேவலமான சங்கிகள் இருக்கிறாங்க. இதே கொரோனாவோட நேரம் வந்துச்சு. கொரோனாவோட நேரத்துல யாருமே கிட்ட ஒருத்தர் ஒரு மனுஷன் சக மனுஷனை கிட்ட போய் அணுக முடியாத ஒரு நிலைமை இருக்குது. அந்த டைம்ல ஒரு தந்தை இறந்துட்டாருன்னா மகன் தொட்டு அந்த சடலத்தை அடக்கம் பண்ண முடியாத ஒரு நிலைமை இருந்துச்சு. அந்த நேரத்துல இங்க எத்தனையோ இஸ்லாமியர்கள் போய் அந்த சடலங்கள்ல போய் பாதுகாப்பான முறையில் அடக்கம் பண்ணி தன்னோட உயிரை பணம் வச்சாங்க. அவங்க எந்த மதமா இருக்கட்டும் எந்த ஜாதியா இருக்கட்டும் அது ஒரு உயிர், அந்த உயிரை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு, அந்த உயிருக்கு ஒரு இறுதி மரியாதை நான் செய்யணும்னு சொல்லி அவங்களுடைய பல இடங்கள்ல பார்த்தோம்னா இங்க தமுமுக SDPI மாதிரியான பல அமைப்புகள் அவங்களுடைய மத சடங்கு எப்படி இருக்குமோ இறுதி மரியாதை எப்படி செய்யணுமோ அந்த மாதிரி அவங்களுடைய சடங்குக்கு மரியாதை கொடுத்து அந்த மாதிரி அடக்கம் செய்யக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்தோம். இது எல்லாத்துக்கும் மேல தப்லீக் ஜமாத் வந்தது. தப்லீக் ஜமாத் தான் இங்க கொரோனாவை பரப்புறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பொய்யை பரப்பிட்டு இருந்தாங்க. இங்க இருக்கக்கூடிய இந்த மரமண்ட மாரிதாஸ் உட்பட அங்க வடக்குல இருக்கக்கூடிய பல மீடியாக்கள் எல்லாருமே திட்டமிட்டு ஒரு வதந்தி என்ன பரப்புறாங்கன்னா, இது கொரோனா வந்து நோய் கிடையாது, இது பாய்ங்க தான் அதை பரப்பிட்டு இருக்காங்க. தப்லீக் ஜமாத்னு ஒரு அமைப்பு இருக்குது, ஒரு அப்ராணி அமைப்பு, மக்களை வந்து நல்வழியின் பக்கம் அழைப்பாங்க. வெறும் இஸ்லாமியர்கள் வீடு வீடா போய் அவங்க போய் நீங்க வந்து இறைவனோட கட்டளைப்படி வாழணும், சரியா தொழுவணும் அப்படின்னு சொல்லி மக்களை நல்வழியின் பக்கம் அமைக்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு அமைப்பு தப்லீக் ஜமாத் அமைப்பு. அந்த அமைப்பு தான் இப்படியாப்பட்ட கொரோனாவை பரப்புறாங்க. இவங்க வந்து கொரோனா ஜிஹாதிகள். இவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய பொய்கள்லாம் பார்க்கணுமே. ரூபா நோட்டை எடுத்துப்பாங்களாம், நாக்குல இருந்து எச்சியை தடவி அந்த ரூபா நோட்டில் தடவிடுவாங்களாம், அதுல கொரோனா ஒட்டிக்குமா. இந்த ரூபா நோட்டை விநியோகம் பண்றது மூலமா பல பேருக்கு கொரோனா பரப்பி விடுறாங்க. ட்ரெயின்ல பஸ்ல டிராவல் பண்ணும்போது மேல கைப்பிடி இருக்கும், அந்த கைப்பிடியில எச்சியை தடவி அந்த கைப்பிடியில தடவிடுவாங்களாம். வேற எந்தெந்த பேசஞ்சர்லாம் வந்து அந்த கைப்பிடியை தொடுறாங்களோ அப்போ அவங்களுக்கும் கொரோனா ஸ்ப்ரெட் பண்ணி விடுறாங்க. இது மாதிரியான கொரோனா ஜிஹாதிகள் கொரோனாவை இவங்க உடம்புல லோடு பண்ணிப்பாங்களா, அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட போய் இவங்க விநியோகம் பண்றதுக்காக இப்படி ஒரு அமைப்புன்னு சொல்லி ஒரு பைத்தியகாரத்தனம், உலகத்துல யாருமே சொல்லாத ஒரு பைத்தியகாரத்தனத்தை பரப்பக்கூடிய ஒரு கூட்டம் தான் இந்த சங்கி கூட்டம். ஆனா கடைசியில என்னாச்சு, அந்த தப்லீக் ஜமாத்தை சேர்ந்த அமைப்பை சேர்ந்தவங்க தான் கடைசியில் பிளாஸ்மா சிகிச்சைன்னு நினைக்கிறேன் அந்த ட்ரீட்மெண்ட் பேரு. அதாவது கொரோனாவால யாரெல்லாம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்தாங்களோ அவங்க கிட்ட அவங்களோட ரத்த மாதிரியை எடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக அந்த டைம்ல பிளாஸ்மா சிகிச்சை தான் நினைக்கிறேன் அதோட பேரு. அந்த ரத்தம் தேவைப்பட்டுச்சு. அப்பவும் இந்த தப்லீக் ஜமாத்தை சேர்ந்தவங்க தான் போய் நாங்க என் ரத்தத்தை நான் கொடுக்கறதுக்கு முன் வரேன், நான் சிகிச்சை எடுத்து கியூர் ஆயிட்டேன், ஏன்னா என்னோட ரத்தத்தை கொடுக்க முன் வரேன்னு சொல்லிட்டு நம்ம இங்க இருக்கக்கூடிய ஓமந்துரார் ஹாஸ்பிட்டல் உட்பட இது மாதிரி இந்தியா முழுக்க பல இடங்கள்ல தப்லீக் ஜமாத்தை சேர்ந்த அந்த நண்பர்கள் தான் போய் அந்த மக்களுக்காக போய் ரத்தம் கொடுத்து உதவுறதுக்கு முன் வந்தாங்க. அப்போ சங்கிகள் தொடர்ந்து பரப்பக்கூடிய அவதூறுகள் எல்லாமே பார்த்தோம்னா என்னதான் அவதூறு பரப்பிட்டு இருந்தாலும் அந்த இஸ்லாமிய மக்கள் அவங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா சங்கிகள் ஒரு சோறு போடக்கூடிய இடத்துல கூட நீ இந்துவா, நீ ஜெய் ஸ்ரீராம் சொல்லுவியா, உனக்கு நான் சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இவ்வளவு கேவலமான மனநிலையோட இருந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த நேரத்துல தான் இதே மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியர்கள் இந்த சங்கிகளுக்கு ஒரு தரமான பதிலடி அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. எப்படி இந்த சங்கிகள் பரப்பக்கூடிய ஒரு கேவலமான இந்த வீடியோ எப்படி இன்னைக்கு வைரல் ஆயிட்டு இருக்கோ
அதே நேரத்தில் இன்னைக்கு சங்கிகளுக்கு கொடுக்கக்கூடிய பதிலடியான ஒரு வீடியோ, அந்த வீடியோ மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு வைரலாக போயிட்டு இருக்குது. மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு என்ஜிஓ அமைப்பு, மும்பை பிரதர்ஹுட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, அந்த அமைப்புமே இதே மாதிரி உணவு, மக்களுக்கு தேவையான எல்லா உதவிகளும் செய்யறாங்க. இப்படி ஒரு பிரச்சனை அவங்க கேள்விப்படுறாங்க. ஜெய் ஸ்ரீராம் சொன்னாதான் உனக்கு நான் சாப்பாடு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இவ்வளவு கேவலமான வேலையை செய்யறாங்களே, வா அந்த இடத்துக்கு நீயே சாப்பாடு எடுத்துருவான்னு சொல்லி அவங்களோட அமைப்பு சார்பில் டக்குன்னு சாப்பாடை ரெடி பண்ணி அதே சேம் ஹாஸ்பிட்டல், டாடா ஹாஸ்பிட்டல் வாசலுக்கு போய் நிற்கிறாங்க. சாப்பாடு சட்டியோட அந்த இடத்துல போய் நிற்கிறாங்க. சாப்பாடு கொடுக்க வந்த உடனே மக்கள் அதே மாதிரி ஏழை மக்கள் அந்த இடத்துல வரிசையில் நின்று அந்த பேஷண்ட் இருக்கட்டும், பேஷண்டோட அட்டெண்டராக இருக்கட்டும், எல்லாரும் வரிசையில் பெரிய கியூவில் நிற்கிறாங்க. பெரிய கியூவில் நின்று வாங்கும் போதுமே அங்கே ஒருத்தர் நின்று அப்போ ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு. நீங்க அல்லாஹு அக்பர் சொன்னாதான் சாப்பாடு கொடுப்பேன்னு நான் சொல்ல மாட்டேன், அப்படி எங்களுடைய மதம் எங்களுக்கு சொல்லி தரல. மனித யாரா இருந்தாலும் உதவி செய்ய சொல்லிதான் எங்களுடைய மதம் எங்களுக்கு சொல்லி தருது, யாரா இருந்தாலும் தாராளமா வாங்கிக்கோங்க அப்படி சொல்லி ஒரு அறிவிப்பை கொடுக்குறாரு. நீங்க அல்லாஹ் அக்பர் சொல்லணும் எந்த அவசியம் இல்ல, பசி இருக்கா தாராளமா வந்து சாப்பாடு வாங்கிட்டு போங்க, நீங்க யார வேணாலும் இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஒரு அழகான ஒரு அறிவிப்பு அந்த இடத்துல கொடுத்துட்டு இருந்தாரு. அந்த அறிவிப்பு கொடுக்கும்போது வரக்கூடிய சாப்பாடு வாங்கினவங்க பேர் கேட்கிறாரு, உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. மேரா நாம் பிரேமானந்த் அப்படின்னு. பிரேமானந்த் தாராளமா வாங்கிக்க நண்பா, வாங்கிக்க நண்பா அப்படிங்கிறாரு. அப்புறம் இன்னொரு அம்மாட்ட கேட்கிறாரு, அந்த அம்மா அவரோட பேர் ஆனந்தியோ ஏதோ சொல்றாங்க. வாங்கிக்கமா தாராளமா வாங்கிக்கமா அப்படி சொல்லி, நீங்க அல்லாஹ் அக்பர் சொன்னாதான் நான் சாப்பாடு கொடுப்பேன், அந்த பைத்தியகாரத்தனத்தை நான் செய்ய மாட்டோமா, நீங்க யாரா இருந்தாலும் வாங்கிட்டு போங்க, பசி இருக்கிறவங்க தேவை இருக்கவங்க தாராளமா வாங்கிட்டு போங்க, உங்களுக்கு உதவுறதுக்கு தான் நாங்க இருக்கிறோம்னு சொல்லி இப்படி எல்லாம் அவர் பேசக்கூடிய ஒரு வீடியோ. இந்த வீடியோ இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பெரிய அளவில் நீங்க வைரலா போயிட்டு இருக்குது. அப்போ சங்கிகள் ஒரு பைத்தியகார மனநிலையோட ஒரு வெறுப்பு அரசியல் இங்க கையில எடுக்கும் போது, நானும் அந்த மதத்து மேல இருக்க மேல ஒரு வெறுப்பு அரசியலை நானும் காட்டுவேன். எப்படி நீ ஏமாதத்தால் நீ வெறுப்பை காட்டலாம், பதிலுக்கு உன்னோட 2 மடங்கு நான் வெறுப்பை காட்டுறேன் பாரு, அப்படி செய்யாம அவன் வெறுப்பை காட்டுறானா, நான் பதிலுக்கு நான் அன்பை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட நீ எந்த மதமா இருந்தாலும் சரி பசிச்சா தாராளமா சாப்பாடு வாங்கிட்டு போங்க, இங்க எந்த ஒரு கட்டாயமும் இல்லைன்னு சொல்லி அந்த மும்பை பிரதர்ஹுட்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அவங்க செஞ்சிருக்கக்கூடிய இந்த வீடியோ இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு சோசியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. ஆக மொத்தத்துல இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளால புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இனி இந்த சங்கிகளோட மனநிலை உன்னை எப்படி எல்லாம் போகுமோ. ஏன்னா ஒவ்வொரு பேரிடர் வரும்போதுமே RSS உடைய தரப்புல இருந்து ஒரு சில போட்டோக்கள் பரவதை பார்க்க முடியும். வயநாட்டுல நிலச்சரி வந்துருச்சு, RSS போய் களத்துல போய் நின்றாங்கன்னு சொல்லி ஆரடோசர் போட்டு அவங்க RSS தொண்டர்கள் களத்துல நிற்பாங்க. அதுவும் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான், அவங்க களத்துல நிற்பாங்க. இல்ல இவங்க சங்கிகளோட இந்த மனநிலை நாளுக்கெல்லாம் இப்படி போறதால நாளைக்கு இவங்க எப்படி மாறிடுவாங்க நமக்கு ஒரு அச்சம் இருக்குன்னா, அங்க ஒரு மீட்பு பணிக்கே போனாலும் சரி, ஒரு நிலச்சரிவோ ரொம்ப வெள்ளத்திலே மீட்பு பணிக்கே போனாலும் வீட்டுல பாதிக்கப்பட்டவங்க யாரா இருந்துகிட்டு, அம்மா உன் பேர் என்னம்மா, என் பேர் ஆனந்தி, வா வா உனக்கு காப்பாத்துறமா, உன் பேர் என்னம்மா, என் பேர் ஃபாத்திமா, நீ உள்ளே கடை சாவு அப்படின்னு விட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த சங்கிகளை பார்க்கும்போது, இவங்களோட செயல்பாடுகளை பார்க்கும்போது, இவங்களோட அரசியலை கொண்டு போற விதத்தை பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ ஒரு கேலியாகவும் ஒரு ஆச்சரியமாகவும் இருக்குது. அதனால இந்த இடத்துல நம்ம சொல்றது என்ன தெரியுமா, இது மாதிரி உதவி செய்யக்கூடிய நண்பர்கள் தயவு செஞ்சு இந்த மதம் பார்த்து யாருமே யாரும் செய்ய மாட்டோம் அப்படி ஒரு மனப்பான்மைக்கு யாருமே போயிட வேணாம். குறிப்பா அந்த உதவி செய்யக்கூடியவங்க இருக்கீங்களே, ரொம்ப கண்ணியமா அவங்களை அணுக வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தோம்னா ஒரு உதவி செய்யும் போது அவங்கள ஏமா இவா மோ இந்தா அப்படி சொல்லி அவங்கள ஏதோ இவர் பிச்சை போடுறாரு, அவங்க ரொம்ப ஏளனமா இருக்கிறாங்க, இவ்வளவு கேவலமா நடத்தக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் நம்மளால பார்க்க முடியுது. நம்மளுடைய பேட்டை டிவி சார்பில் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை மெரினா பீச்சில் கொண்டு போய் நம்ம சாப்பாடு கொடுக்கறது வழக்கம். கொரோனா லாக்டவுன்ல தினமும் நம்ம ஆரம்பிச்சோம். கொரோனா லாக்டவுன்ல ஆரம்பிச்சது இன்னைக்கு வரைக்கும் இறைவனோட உதவியால ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை நடந்துட்டு இருக்குது. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் பல பேர் பணம் அனுப்பி அவங்களுக்கு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. மற்றபடி நம்ம தனிப்பட்ட முறையிலுமே செஞ்சு கொடுக்கறது சரி. நம்மளோட இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, நம்மளுடைய பேட்டை டீம் சார்பில் நம்ம சாப்பாடு எடுத்துட்டு போறது வழக்கம். நம்ம பேட்டை டீம்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே மன்சூர், அக்பர், கார்த்தி, அஷ்ரஃப்னு சொல்லி நம்மளுடைய நண்பர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, எல்லாருமே அந்த மக்களை போய் அணுகிறது எப்படி போய் கேட்பாங்கன்னா, யாரும் படுத்துட்டு இருப்பாங்க, மெரினா பீச்சில் பசியில சுருண்டு படுத்துருவாங்க. அவங்கள்ட்ட போய் அண்ணா சாப்பாடு வேணுமாண்ணா, சாப்பாடு வேணுமாம்மா அப்படி சொல்லி அவங்கள ஒரு அண்ணன், தம்பி, அம்மான்னு சொல்லி மரியாதையா கூப்பிடும் போது அவங்க வாங்குறவங்களுக்கு ஒரு நெருடல் இருக்காது, ஏதோ அன்பா தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வாங்கிடுவாங்க. ஒரு சிலர் வாங்குறதுக்கு தயங்குவாங்க. நாங்கள் மெரினா பீச்சில் நிற்கும் ஒரு கூட்டம் நிற்கும், அதில் ஒரு சிலர் தூரமாக நின்று வாங்கலாமா வேணாமா, வாங்கினா என்ன யாராவது கேவலமாக பார்த்துருவாங்களா அப்படி சொல்லி அவ்வளோ தயக்கத்தோடு நிற்கும் போது பட்டுன்னு நம்ம பசங்க பாங்கண்ணே சாப்பாடு வேணா அப்படி சொல்லி அவங்கள்ட்ட போய் ஒரு உரிமையாக கொண்டு போய் கொடுப்பாங்க. இப்படி கொடுக்கும்போது அவங்களுக்கு எந்த ஒரு நெருடலுமே இருக்காது. அதனால நம்ம ஒரு உதவி செய்யும் போது அதில் மத பாரபட்சமும் பார்க்கக்கூடாது, கொடுக்கக்கூடிய மக்களை நம்ம கேவலமாக பார்க்கக்கூடாதுன்றது இதில் ரொம்ப முக்கியம். அதில் குறிப்பாக ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன், இது சொல்லும்போது எனக்கு இன்னொன்று சொல்லணும் ஞாபகம் வருது. ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், நம்ம சாப்பாடு கொடுத்துருக்கும் போது அன்னைக்குன்னு பார்த்து சரியான கூட்டம். அங்கே எப்போவுமே கவர்மெண்ட் சார்பில் இருந்து சில டைமில் சாப்பாடு கொடுப்பாங்க. அன்னைக்கு கவர்மெண்ட்ல இருந்து வரலன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு 110 பார்சல் நம்ம கொண்டு போயிருந்தோம். ஆனால் அங்கே நின்றுட்டு இருந்தோம், கிட்டத்தட்ட 150 பேருக்கு மேலே நின்றுட்டு இருந்தாங்க. சாப்பாடு கொடுத்தோன்னே கடைசியில் ஒரு 30-40 பேருக்கு சாப்பாடு பத்தலை. அதில் 30-40 பேர் பத்தலைன்னும் போது ஓரளவுக்கு பரவாயில்ல, நாங்கள் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதில் ஒருத்தர் மட்டும் என்னமோ அவரோட கண்ணு என் முன்னாடி நின்றுட்டு இருக்குது. அவர் அப்படியே பாய் இல்லையா பாய் அப்படி சொல்லி அவர் ஏங்கி போய் நிற்கிறாரு. காலையிலேருந்து சாப்பிடல பாய், காலையிலேருந்து சாப்பிடல, ஏதாவது ஒன்று கிடச்சிருமான்னு பார்க்குறேன், ஏதாவது ஒன்று இருந்தால் கொடுங்கன்னு சொல்லி அவர் கண்ணு முழுக்க அவ்வளோ பசி பார்க்க முடிச்சு. நம்ம கையிலே அந்த டைமில் சாப்பாடு இல்லை, எனக்கு மனசே ஆறல கொஞ்சம் கூட. அதுக்கப்புறமா சரி பாய் பரவாயில்ல பாய் அப்படின்னு சொல்லி அப்படியே அவர் அவ்வளோ சொல்லும் போது எனக்கே ரொம்ப வருத்தமாகி போச்சு.
அதுக்கப்புறமா போயிட்டு அப்புறம் மன்சூர் இந்த விஷயத்த சொன்னேன், ஒரு ஆள் ரொம்ப பசியில இருக்கிறாரா, அந்த ஆளுக்கு ஏதாவது கொடுக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு மன்சூர் போய் எங்கே போய் சாப்பாடு போய் ஏற்பாடு பண்ணி வந்து கொடுத்தான். எடுத்துட்டு வந்து பார்க்கும்போது அவரை காணோம். ஏன்னா மெரினா பீச் அவ்வளோ பெரிய இடம். அவர் பீச் மண்ணு சைடு போனாரா இல்ல ரோடு சைடு போனாரா, நாங்களும் பைக் எடுத்துட்டு எவ்வளோ ஒரு 3 ரவுண்டு 4 ரவுண்டு அந்த பக்கம் ரவுண்ட் அடிச்சோம். அவரை கடைசி வரைக்கும் எங்களால கண்டுபிடிக்க முடியல. இன்னைக்கு வரைக்கும் அவரோட கண்ணு நம்ம கண்ணு முன்னாடி நின்றுட்டு இருக்கு. அவ்வளோ பசியோட பாய் இல்லையா பாய் அப்படின்னு அவர் வந்து கேட்கும் போது இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அப்போ தேவை இருக்கவங்களை பார்த்து உதவி செய்ய வேண்டியது முக்கியம். எக்காரணத்து கொண்டு உதவி செய்யக்கூடிய மக்கள் அவங்கள ஏளனமாவோ அவங்கள கேவலமாவோ நான் தான் உதவி செய்யறேன் தான் அப்படி சொல்லி கேவலமா எக்காரணத்துக்கு நினைக்க கூடாது. இது எல்லாத்துக்கும் மேல மதம் பார்த்து ஜாதி பார்த்து இனம் பார்த்து உதவி செய்யக்கூடாது. அப்படி மதம் பார்த்து உதவி செய்யறதை விட பைத்தியக்காரத்தனம் உலகத்துல எதுவுமே கிடையாது.